Hello my dear students, welcome to Xylem NEET Tamil channel. எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க? எஸ் யா நம்ம நீட் எக்ஸாம் இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. கொஸ்டின்ஸ் எல்லாம் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஈஸி கிடையாது, உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு இப்போவுமா வரியில் இருக்கும். ஸ்டில் யூ ஆர் வரிட். அப்போ இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட பார்ட்டு நாம் பண்ணிட்டோம்ல. லாஸ்ட் 1 இயராக நாம் என்ன பண்ணோம்? நீட் சிலபஸ் பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்காக படித்தோம். கரெக்டாக என்சிஆர்டியை ரிவைஸ் பண்ணோம். மாக் டெஸ்ட் எழுதினேன். கரெக்டு? எஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரெல்லாம் அனலைஸ் பண்ணி படிச்சிருக்கேன். கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பண்ணியிருக்கோம். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எஸ், வி ஹாவ் அப்பியர்ட் ஃபார் தி நீட் எக்ஸாம். அண்ட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இருந்த பேட்டர்ன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால் எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, நம்ம சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், இல்லாட்டி கோச்சிங் சென்டரோட வீடியோஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களோட 1 இயர் போச்சு, அவங்க 2-3 இயர்ஸாக ரிப்பீட் பண்ணிட்டு இருக்குமே, இப்படி ஆச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. பட் அதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல் இந்தியா லெவலில் கவர்மெண்ட் கோட்டாவில் 50,000 சீட்டு இருக்கா? கவர்மெண்ட் சீட்டு இருக்கா? இருக்கு. அது இந்த வாட்டியும் அப்படிதான் இருக்கு. அது யாரும் எடுத்துட்டே போகலை. நமக்கு இந்த வாட்டி மார்க் கம்மியாகுதுன்னா அது நமக்கு மட்டும் இல்லை, அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகும், எல்லாரோடைய மார்க்கு குறையும். ஹை ஸ்கோரிங் எக்ஸாம் கிடையாது. தட் இஸ் த ரியாலிட்டி. இப்போ நம்ம எழுதி முடிச்ச எக்ஸாம் இஸ் நாட் எ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். பரவாயில்லையே, யாரும் உங்களுக்கு மார்க்கை பார்த்து சீட்டு அலோட் பண்ண மாட்டேன். எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆனாலும் அவங்க பார்க்கறது உங்களோட ரேங்க் தான். ஆல் இந்தியா லெவலில் கேட்டகரி வைஸில் எப்போவுமே உங்களோட ரேங்க் பார்த்து தான் அவங்க சீட் அலோட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சீட்டு கிடைக்காதே அப்படியெல்லாம் சொல்லி வருத்தப்படுறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. நவ் ஜஸ்ட் வெயிட். ஸோ பசங்களா, அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். பாருங்க, நமக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஹை ஸ்கோர் வரும். எல்லாருக்கும் எக்ஸாமில் நல்ல மார்க்கு 700 எபோ எல்லாம் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் அப்படி ஒரு சினாரியோ வரும்போது அவங்களோட எல்லாம் ஈவன் அவங்க ஹை ஸ்கோர் பண்ணிட்டேன், 650க்கு மேலே இருக்கு, 680க்கு மேலே இருக்கு, பட் இருந்தாலும் அவங்களோட ரேங்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸாம் ஒரு ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். கரெக்டா? எக்ஸாம் ஹை ஸ்கோரிங் எக்ஸாம் அப்படின்னா காம்படிஷன் அங்கே ஹெவியாக இருக்கும். லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு வெல், அப்போ ரேங்க் என்ன ஆகும், கம்மியாகும். அண்ட் பாருங்க, மாடரேட் ஸ்கோரு சம்டைம்ஸ் அப்படி வரலாம். ஆனாலும் நமக்கு பெட்டர் ரேங்க் வரும். ஏன்னா அந்த வாட்டி அந்த எக்ஸாம் ஹை ஸ்கோரிங் கிடையாது. இப்போ இந்த வாட்டி நம்ம எழுதுறோம்ல, அதே மாதிரி இட்ஸ் நாட் அ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். அதனால ஒரு மாடரேட் ஸ்கோர் எடுத்தாலே உங்களோட ரேங்க் என்ன ஆகும், பெட்டர் ரேங்க் ஆகிடும். உங்களுக்கு உங்களோட கவர்மெண்ட் சீட்டை செக்யூராக கிடைக்கும். ஸோ இம்பேக்ட்னா என்ன? எக்ஸாம் டிஃபிகல்ட் ஆனா, எக்ஸாம் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட் ஆகுதோ இட் வில் அஃபெக்ட் த ஸ்கோர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். பட் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த எக்ஸாம் டஸ் நாட் அஃபெக்ட்ஸ் யுவர் ரேங்க். நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. எக்ஸாம் டிஃபிகல்ட்டி ஆகும்போது உங்களோட ஸ்கோரை தான் குறைக்க முடியும், உங்களோட ரேங்கை எடுத்துட்டு போக முடியாது பசங்களா. அண்ட் இந்த ரேங்கை பார்த்து தான் என்ன பண்றாங்க, நமக்கு சீட் அலாட் பண்றாங்க. பாருங்க, ரேங்க் கைட் சீட் அலாட்மெண்ட்ஸ். ரேங்க் தான் உங்களோட சீட் அலாட்மெண்டோட டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ல எடுக்க போற கிரைட்டீரியா. இட் இஸ் யுவர் ரேங்க், நாட் யுவர் ஸ்கோர். ஓகே, அது சென்ட்ரலைஸ்டு ஆல் இந்தியா லெவல் ஆனாலும் சரி, உங்களோட ஸ்டேட் கவுன்சிலிங் ஆனாலும் சரி, அவங்க பார்க்க போறது உங்களோட ரேங்க். ஓகே, காலேஜஸ் ஆர் சூசன் பேஸ்ட் ஆன் ரேங்க். அங்கேயும் ரேங்க் தான் இருக்கு. கேட்டகரி வைஸ் ரேங்க் அஃபெக்ட் சீட். ஓகே, அது கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன், அந்த கேட்டகரி வைஸ் ரேங்கிங் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையுமே ரேங்க் தான் உங்களோட சீட் அலோகேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க பசங்களா. ஸோ நீட்டோட ஸ்கோர் கம்மியாகுதே,
நான் வந்து லாஸ்ட் இயர் எழுதும்போது எனக்கு 500+ கிடைச்சது, இந்த வருஷம் எனக்கு 400+ தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். லாஸ்ட் இயர் உங்களுக்கு 600 மேலே வந்த மார்க்கு இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 450க்கு மேலே வந்தாலே இது வந்து பெட்டர் ஸ்கோர்னு நான் சொல்லுவேன். திஸ் இயர் ஒரு 450க்கு மேலே ஒரு 500க்கு மேலே ஒரு ஸ்கோர் எடுத்தாலே அது வந்து பெட்டர் ஸ்கோர் தான் கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு சீட் கிடைக்கும் பசங்களா. ஓகே, கிளியர்? எஸ். ஸோ வாட் இஸ் த கீ நவ்? ரேங்க் ஆர் மார்க். இது வந்து நான் இப்போ ஏன் சொல்ல போறேன்னா, ஆல்ரெடி நீட் 2025 எழுதின பசங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் நீட் 2026க்கு ரெடி பண்ற பசங்க இப்போ இருப்பாங்கல்ல, எஸ், அடுத்த வருஷத்தோட நீட் ஆஸ்பிரன்ஸ், இப்போ 12th முடிச்சுட்டு இருக்கிற பசங்க, அதே மாதிரி இப்போ 11th இருந்து 12th பாஸ் ஆன பசங்க, அவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட் இருக்கணும், இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கணும். பிகாஸ் 720 அவுட் ஆஃப் 720 எடுக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் எழுத போறது ஒரு போர்டு எக்ஸாம் கிடையாது. போர்டு எக்ஸாம்ல நாம என்ன பண்றோம்? சிலபஸில் இருக்கிறது மொத்தமாக படிச்சுட்டு போனால் டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவ்வளோ ட்விஸ்டடா காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லை. அங்கே டைமில் வந்து ப்ரெஷர் கிடையாது, ஒரு கொஸ்டினுக்கு 1 மினிட் ப்ரெஷர் எல்லாம் கிடையாது. ஸோ வி ஹாவ் இனஃப் டைம், நாம் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம், 100% ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அது போர்டு எக்ஸாம், நாம் எழுத போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இப்படியெல்லாம் இருக்கும். நாம நினைச்சிட்டு போறது அப்படியே அங்க வரணும்னு அவசியமே கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணா நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகலைன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்த வருஷம் நீட் 2026க்கு ப்ரிப்பேர் ஆக போற பசங்கக்கிட்டும் நாம சொல்றது இதுதான். நீங்க உங்களோட என்டிஏ என்ன சிலபஸ் தந்திருக்கோ அந்த சிலபஸை படி பேஸ் பண்ணி சிஸ்டமேட்டிக்கா கன்சிஸ்டண்டா படிங்க, கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஒரு மாக் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்படியெல்லாம் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் 1 இயர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, வி ஹவ் டன் அவர் பார்ட். அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது, பட் ஸ்டில் நம்ம மைண்ட்ல இருக்கணும், இட்ஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம். அதனால அந்த 3 ஹவர்ஸ்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இட்ஸ் அ ஹைலி சேலஞ்சிங் எக்ஸாம். ஓகே, 23 லட்சம் 24 லட்சம் பசங்க எழுதுறாங்க, 50,000 கவர்மெண்ட் சீட் தான் இருக்கு இந்தியாவில். அப்படின்னா அதுல வந்து ஹெவி காம்படிஷன் இருக்குல்ல. ஸோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சு நீங்க படிக்கணும், ப்ரிப்பேர் ஆகணும். அந்த 50,000 நாம வரலாம், ஆனா நாம அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எக்யூபை பண்ணணும். அது வந்து படிக்கிறது மட்டும் இல்லடா, படிக்கிறது மட்டும் இல்லை, மாக் டெஸ்ட் எழுதாத நிறைய பசங்க இருக்காங்க. அவங்க வந்து த்ரூ அவுட் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டே இருக்காங்க, எக்ஸாமே எழுதல. அவங்களுக்கு அந்த மே 4ஆம் தேதி எழுதின எக்ஸாம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ரீசெண்டாக எழுதின மெயின் எக்ஸாம். ஸோ அவங்களோட ப்ரெஷர் லெவல் எப்படி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எப்படி சொதப்பி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால சொல்கிறேன், நம்ம நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஜேஇ ஆனாலும் சரி, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலபஸும் முடிக்கணும், அது ஒரு பக்கம் இருக்கும். அதே டைமில் கொஸ்டின்ஸ் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணணும், மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். 3 ஹவர்ஸில் என்னால் ஒரு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ண முடியுதா, எந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாம் வந்து அந்த 3 ஹவர்ஸுக்குள்ள யார் பியூட்டிஃபுல்லாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹை ஸ்கோர் வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீட் 2026 கண்டிப்பாக உங்களால் ஹை ஸ்கோர் எடுக்க முடியும், உங்களால் ஹை ரேங்க் எடுக்க முடியும். ஸ்கோர் பற்றி நான் சொல்ல மாட்டேன், ஹை ரேங்க் எடுக்க முடியும். ஓகே, அண்ட் ஆல்ரெடி நீட் 2025 நல்லா எழுதி முடிச்ச பசங்கள் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்தாலும் அதுக்கு கவலைப்பட வேண்டாம், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஓகே, உங்ககிட்ட மார்க் எல்லாம் கேட்குற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும், நெய்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க, ரேங்கு அதுதான் முக்கியம், மார்க்கு கிடையாது, ஸ்கோர் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைங்க. அவங்களுக்கு புரியலையா விட்டுடுங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க பாட்டுக்கு ஆக வேண்டிய வேலை பாருங்க. நீங்க உங்களோட வேலை பண்ணியிருக்கோம், 1 இயர் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கோம் இல்லையா, எக்ஸாம் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன, இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே, ஸோ இனிமே என்ன வரப்போகுது அதை வந்து நாம வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஓகே, நாம எல்லாம் கோழைங்க கிடையாது இல்ல, நாம பண்ண வேண்டியதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா படிச்சிருக்கேன். நான் சும்மா வந்து உட்காரல, 1 இயர் வந்து நான் வந்து படிக்காம சும்மா எதுவும் டைம் பாஸ் பண்ணல, சீரியஸா தான் படிச்சிருக்கேன். என்சிஆர்டி எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணியிருப்பேன், எத்தனை மாக் டெஸ்ட் எழுதியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் இப்படி வருது, ஓகே ஃபேஸ் பண்ணிட்டேன். இனிமே என்ன வரப்போகுது ஃபியூச்சர்ல, அது கண்டிப்பா நான் ஃபேஸ் பண்ணுவேன். அதுக்கான ஒரு கரேஜ் எனக்கு இருக்கு, பிகாஸ் ஐ ஆம் ஏ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். கரெக்டா? நம்ம லைஃப்ல டிசிப்ளின் இருக்குன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டர்மோயில், இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோஸ் எல்லாம் வரும்போது நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும், ஸ்டேபிளா உட்கார முடியும்.
அண்ட் இனிமே என்ன, அடுத்ததான் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணணும், அதை பத்தி யோசிங்க. கிளியரா? ஓகே பசங்களா? ஸோ மேக் யுவர் டிசிஷன். அண்ட் சைலம் வந்து உங்க கூட இருக்கு, இனிமேலும் இருப்பாங்க டில் த எண்ட். ஓகே, ஸோ சைலத்தோட இந்த வருஷம் சைலம் என்னென்ன கோர்ஸ் உங்களுக்காக ஆஃபர் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட ஃபிளாக்ஷிப் கோர்ஸ் வந்து ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் தான். அண்ட் இந்த ரிப்பீட்டர் ப்ரோக்ராமில் வி ஹாவ் எ ஆஃப்லைன் ஹைபிரிட் ப்ரோக்ராம். அதுக்கு பேரு மாரா பேட்ச், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எஸ், வி ஹாவ் ட்ரிச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர். ஓகே, இந்த 3 இடத்துல நம்மளோட ஹைபிரிட் ஆஃப்லைன் மாரா பேட்ச் இஸ் ரன்னிங் பசங்களா. அண்ட் அட்மிஷன் எல்லாமே சீட் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக்குபை ஆகிட்டு இருக்கு, உடனே அட்மிஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் வி ஹாவ் எ ஆன்லைன் ப்ரோக்ராம் ஃபார் த ரிப்பீட்டர் ப்ரோக்ராம், அதுதான் நம்ம வெற்றி பேட்ச். எஸ், அதோட டீட்டெயில்ஸும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்னா நீங்க வந்து எந்த ஊர்ல இருந்தாலும் எஸ் யூ கேன் டேக் த அட்மிஷன் பிகாஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ரோக்ராம். சிஸ்டமேட்டிக்கா ஒரு 6 மந்த்துக்குள்ள கோர்ஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் 11th and 12th எல்லா சாப்டரோடைய ரிவிஷன், அதுக்கப்புறம் மாக் டெஸ்ட் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். இந்த என்டையர் 1 இயர் நாம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறேன்னு அந்த ஷெடியூல், அந்த டைம் டேபிள் ஆல்ரெடி நமக்கு வந்து இருக்கு. அது ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி தான் நம்ம வெற்றி பேட்ச் ஆனாலும் சரி, மாரா பேட்ச் ஆனாலும் சரி எல்லாமே ரன் பண்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கே டிசைட் பண்ணலை எந்த மாதம் என்னோட சிலபஸ் முடியுது, எப்போ நான் வந்து மாக் டெஸ்ட் எழுத போகிறேன், எப்போ நான் வந்து ரிவிஷன் பண்ண போகிறேன், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ஓகே, ஒரு அட்வான்ஸாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் ஷெட்யூல், திஸ் இஸ் மை ஷெட்யூல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ஆகும், உங்களோட ஸ்டடி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக போகும். ஓகே, இந்த சிஸ்டத்திலிருந்து நீங்க வெளியே போகாம இருந்தா போதும். யூ ஹாவ் டு அலைன் வித் த சிஸ்டம். உங்களோட நீங்க வந்து இன்னொரு புது ஒரு ஷெட்யூல் போட்டு செப்பரேட் போகக்கூடாது. யூ ஹாவ் டு அலைன் வித் த சிஸ்டம். அது மட்டும் பண்ணா போதும், த சிலபஸ் வில் பி கெட்டிங் ஓவர். ஓகே, அண்ட் வி ஹாவ் 12th படிக்கிற பசங்களுக்காக சைலத்தோட ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான் தளபதி பேட்ச். அண்ட் அந்த தளபதி பேட்சோட அட்மிஷனும் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எஸ், கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இட்ஸ் அ பியூர் ஆன்லைன் பேட்ச். ஸோ யாருக்கு வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம் பசங்களா. அண்ட் அதே மாதிரி 12th படிக்கிற பசங்களுக்கு வி ஹாவ் ஏ தளபதி ப்ரோ. இட்ஸ் அ ஆஃப்லைன் ப்ரோக்ராம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்ஸ்லையுமே இந்த ஆஃப்லைன் ப்ரோக்ராம் நடக்கும். டெய்லி ஆஃப்டர் த ஸ்கூல் டைம்ல நமக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஓரியன்ட் டியூஷன் மாதிரி. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, போர்டு எக்ஸாமுக்கும் நம்ம வந்து ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணி ஹை ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகே பசங்களா. அண்ட் அதோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கேன். யூ கேன் கோ த்ரூ இட். எஸ், மாரா பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். வெற்றி, எஸ் தட்ஸ் இட். எஸ், லாஸ்ட் இயர் ரிசல்ட் பாருங்க, லாஸ்ட் இயர் ரிசல்ட் இதெல்லாம் நம்மளாலையும் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீட் 2024 ரிசல்ட் பாருங்க. இதில் வந்து பாருங்க 700க்கு மேலே. இதே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் நீட் 2025 எழுதுனா அவங்களுக்கு 700க்கு மேலே மார்க் வருமா? வராது. வர வேண்டிய அவசியமும் இல்லை. கரெக்டாக நான் சொல்றது புரியுதா? இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுனா வந்து மேபி ஒரு 550க்கு மேலே 600க்கு மேலே எல்லாம் ஸ்கோர் வரும். அதுதான். ஆனால் இந்த வருஷம் அந்த மார்க் போதும் நமக்கு வந்து நம்ம சீட்டை செக்யூர் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட பாயிண்ட், அதுதான் நம்மளோட பேஸு. அதை விட்டுவிட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஓகே எக்ஸாம் இப்படியாச்சு, மார்க் கம்மியாச்சு, தேவையில்லை அன்னெசரியாக வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸை எடுத்துகிட்டு உட்காராதீங்க. ஓகே, லீவ் இட். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. எஸ், மார்க் கம்மி தான் பரவாயில்ல, பட் ஸ்டில் வி ஹாவ் எ ஹோப். ரேங்க் எப்படி வரப்போகுது அதை வச்சு தான் நம்ம சீட் அலாட்மெண்ட் எல்லாமே நடக்க போகுதா. ஸோ வி ஹாவ் வெயிட்டிங். ஓகே, வி ஆர் வெயிட்டிங் வித் அ பாசிட்டிவ் ஹோப். ஓகே பசங்களா. எஸ், ஸோ தட்ஸ் இட். எஸ், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த கோர்ஸை பற்றி, புதுசாக வந்து நம்ம ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா யூ கேன் கால் டு திஸ் நம்பர் 8129000700. கால் பண்ணி பாருங்க. யா, தேங்க்யூ. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டே காம், ஹாப்பியாக இருங்க.